தக்காளி ஒரு 5-6 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு 2, தேங்காய், முள்ளங்கி, ஒரு கேரட், வேர்க்கடலை, இஞ்சி பேக்கெட் இருக்குது. இது போட்டு பட்டை, லவங்கம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு சிம்பிளாக குருமா குழம்பு எப்படி செய்வது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. காலையில் டிஃபனுக்கு மட்டும்தான் இது, சரிங்களா? வெங்காயம் சொல்ல மறந்துட்டேன். 2 வெங்காயம், பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு உரிச்சாச்சுங்க. தக்காளி கட் பண்ணி மிக்சியில் போட்டுங்க சின்ன சின்னதாக. வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கணும், சரிங்களா? ரெண்டு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், பூண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். பூண்டு தேங்காய் வதக்கிட்டும் அரைக்கலாம், இல்லை வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா அப்படியே பச்சையாகவும் அரைச்சிடலாம். வேர்க்கடலை ஊற வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கேரட் வந்து நீட் வாக்கில் கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் குருமா குழம்புக்கு, சரிங்களா? அதனால் இப்படி கட் பண்ணுங்கள். இதை 2 ஓகே கட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இப்போது முள்ளங்கி கட் பண்ணிப்போம். அரைக்கும்போது கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா? சோம்பு போட்டு அரைங்க, இன்னும் நல்லாயிருக்கும். சில பேர் முள்ளங்கி குருமா போட மாட்டாங்க, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டு, முள்ளங்கி, வேர்க்கடலை ஊற வச்சது, சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கணும். தாளிக்க வேண்டியது தாங்க. குழம்பு தாளித்து வச்சு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்க, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகும்படி வறுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் காய்கறி போட்டு 2 கலரி ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா குழம்பு மேலே வந்து எண்ணெய் மிதக்கும், திக்காக வந்துடும். கடைசியாக வந்து இந்த கடல மாவு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். குருமா குழம்பு காலையில் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் ஆப்பத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எந்த காய்கறியும் இல்லைன்னா இது சிம்பிளாக செய்யலாம். இது பேச்சுலர் சமையல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், சரிங்களா? பாய். மார்னிங் சப்பாத்திக்கு குருமா குழம்பு சிம்பிளாக எப்படி செய்வது? வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக குருமா குழம்பு. இப்போ எங்கள் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள்.